அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் உறுதியாக ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் அதற்கான நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தருணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 11ஆம் தேதி முதல் மிக வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்வார். அவருடைய சுப பார்வை மே மாதத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு கிடைக்க போகிறது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானினுடைய மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு அதற்கான நல்ல பலனுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவேதான் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் உலகின் எந்த மூலையில் தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்து வந்தாலும் அவை அனைத்தும் உறுதியாக தவிடுபடியாவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் ரோக சத்ருஸ்தானத்தில் வளம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசிக்கு மட்டுமல்ல, அவர் 4ஆம் இடத்தின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே ராசியின் அதிபதியான குரு வக்ரகதியில் வலம் வருவது அவ்வளவு சிறப்பான சாதகமான நற்பலன்களை கொடுக்கவில்லை. எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக இந்த வேளையில் 2, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களின் அரசன், வானியல் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவது மிகப்பெரிய அளவில் ஒரு வரப்பிரசாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதுவரை வக்ரகதியில் வலம் வந்த குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று தன்னுடைய பார்வையை தனஸ்தானம் மற்றும் தொழில், விரயம் என பல இடங்களில் செலுத்துவதால் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றம் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் பல்வேறு வகையான வாக்குறுதிகள் மற்றும் வாக்குவாதங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முற்றிலுமாக மறையும். குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் நிரந்தர தொழில் அமைவதற்கான யோகமும், உங்களுடைய ஒரு முயற்சி கூட புதிய வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த நல்ல வேலை, வெளிநாட்டு வேலை, நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே இந்த வேளையில் அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. நிச்சயமாக வெற்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தையும் பார்ப்பதால் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விரயங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அற்புதமான வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுது கொண்டிருந்தாலும் அந்த அழுகைக்கான நல்ல தீர்வும் சுப நிகழ்வுகளுக்கான நல்ல வாய்ப்பும் நிச்சயமாக உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட அற்புதமான சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாக வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான
முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருப்பதால் இந்த வேளையில் இல்லத்தில் பெருவாரியான நற்காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை யோகஸ்தானமாகிய ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் அமர்ந்திருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. 6ஆம் இடம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த தொல்லைகள் மிக பெரிய அளவில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படுங்க. கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதோடு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில அடிக்கடி உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த சிரமங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது சனியும் தைரியஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது குருவினுடைய இந்த மாறுதலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே குடும்பம் சார்ந்த பணிகள் மட்டுமல்ல உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதகமற்ற சூழல் அனைத்தும் தற்போது சாதகமாக மாறும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, விருப்ப இடமாறுதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற நல்ல மாறுதல்களை உறுதியாக சந்திக்கலாம். மனதிற்கு பிடித்த நல்ல பல மாற்றங்கள் உறுதியாக தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் பாதிப்பை ஏற்படுத்தி வந்த பல தடைகள் இந்த தருணத்தில் விலகுகிறது. நீங்கள் நினைத்தபடியே புதிய தொழில் நிறுவனம் துவங்குதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாக உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். புதிய முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் முன்னேற்ற பாதையில் பயணிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க போகிறது. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட தொழில் துறையில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்க முடியும். புதிய முதலீடுகளை உருவாக்கக்கூடிய வகையில் மூலதனத்தை அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய புதிய யுக்திகளை மேற்கொண்டு புதிய ஆர்டர்களை பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் உச்சம் பெற்று வலம் வருவதால் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடை தாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு விலகுகிறது. பெயர் புகழ் அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வகையில் பல புதிய ஒப்பந்தங்களை புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்பட்டு சினிமா துறை உள்ளிட்ட கலைத்துறை ரீதியான பல்வேறு பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திக்க முடியும். இதுவரை தடை தாமதம் கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல யோகத்தை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியான குரு மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் இதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும். அரசியல் சார்ந்த நெருக்கடிகள், தடை தாமதங்கள் முற்றிலுமாக விலகுகிறது. கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. மாற்று கட்சியில் இருந்து அழைப்பு வரலாம். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதலை சந்திப்பதற்கான யோகமும் உண்டு. மிகப்பெரிய அளவில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றங்களையும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஞாபக சக்தி அதிகரிக்கும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைவதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட பல பணிகள் சாதகமாக அமையும். அசையா சொத்துக்களில் முதலீடு மேற்கொள்வதற்கான நல்ல யோகமும் உண்டு. அது மட்டுமல்லாது
நீண்ட நாட்களாக தடை தாமதம் நெருக்கடி என இருந்த பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதோடு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தனலாபத்தை உறுதியாக விவசாயம் சார்ந்த பணிகளில் தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்படுவதோடு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் அதற்கான தீர்வு நிச்சயமாக உங்களை தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு